ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக ஒரு பெரிய விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மம் நம்ம படக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி எதனால் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய முன் ஜென்ம பாவ வினைகள் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கர்மாவாக மாறி நம்மளையே துரத்திட்டே வருது. அதோடு கூட இந்த ஜென்மத்திலையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பாவங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா நம்மளுடைய தீய கர்மாக்கள்லாம் முதல்ல குறையணும். நம்ம மகாபெரிவா அடிக்கடி சொல்லுவார், நம்மளுடைய முன் ஜென்ம பாவமாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே தீரணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மா கழியணும் அப்படின்னா அடுத்த வாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு ஆன்மா போகிற வரைக்கும் மற்றவாளுக்கு உதவியாக தான் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க, கர்மாக்கள் நிச்சயமாக குறையும். அதோடு கூட இந்த ஒரு விஷயத்தையும் பெரிவா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அது என்னென்னா நம்மளுடைய சரீரம் அதாவது உடம்பை மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போது மட்டும்தான் நமக்கு தீய எண்ணங்கள் அப்படின்றது வரவே வராது. அதோடு கூட நோய்களும் வராது. தீய எண்ணங்கள் வராட்டினாலே போதும், நம்மளுடைய கர்மாக்கள் தானாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம செய்கிறது பூராவும் நல்ல ஒரு விஷயங்களாகவே தான் செய்ய ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுத்தமாயிடும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை பற்றி மகாபெரிவா சொல்கிறதுண்டு. அது என்னென்னா, காத்தால் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்போம் இல்லையா, அது இந்த தண்ணீரை குடிங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, முதல் நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் துளசி இலைகள், இந்த துளசி இலைகள் பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கிட்டு வந்த துளசி இலைகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த துளசி இலைகளில் 1-2 அந்த டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை முதல் தண்ணீராக குடிக்கணும். இதை தினந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உடம்புக்கும் எந்த ஒரு கேடும் வராது, மனசுக்கும் எந்த ஒரு கேடும் வராது. ஒட்டுமொத்த கர்மாவும் கடகடன்னு கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.